இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் T20 லீக் 2020 பெக்சிம்கோ தாக்கா வெர்சஸ் மினிஸ்டர் ராஜ்ஷாஹி ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட ட்ரீம் லால் டீம் அண்ட் ட்ரீம் லால் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ தாக்காவில் இருக்கிற ஸ்ரீ பங்களா நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேவராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு தாக்கா ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நல்லாவே ஷைன் பண்ணுவாங்க. அதுவும் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீமர்ஸ்க்கு ஹெல்ப்பே இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கேட்பீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. எஸ் ஆஃப்கோர்ஸ் நல்ல லைனில் இருந்து போட்டால் விக்கெட்ஸ் கிடைக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் நல்ல டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்க போகுது. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து மெயினாக வந்து செகண்ட் இன்னிங்ஸில் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ். ஸோ இதுல வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படி பேட்டிங் சூஸ் பண்ணக்குள்ள வித் த பேட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் ஸ்கோர், அதாவது இங்கே வந்து 160 to 165 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்ட் ஸ்கோர். ஸோ மேபி அதுக்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுற டீம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தாலுமே. அதே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் இங்கே வந்து கேட்கலாம் நீங்கள், ஸோ இங்கே சீமஸ் அப்புறம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா டெத் ஓவர் போடுறாங்க. ஸோ மேபி அவங்களோட பவுலிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் தூக்கி அடிக்க போய் மிஸ்டேக் ஆகி அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து ஸ்பின்னர்ஸ் ட்ராக்னு சொல்கிறதுனால இங்கே ஃபாஸ்ட் பாலர்ஸ் விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அதாவது அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்குதே தவிர மற்றபடி கண்டிப்பாகவே எல்லா மேட்சுமே ஒவ்வொரு பிளேயர்ஸோட எபிலிட்டியை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பின்ன ஆகக்கூடிய ட்ராக்கில் மேபி ஸ்பின்னர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடலாம். பட் சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எல்லா கேம்லையும் கேம்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா இனிஷியலாக பவர் பிளேவும் டெத் வரும், அவங்க தான் போட போகிறாங்கன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கும். பட் வந்து அந்த அட்வான்டேஜ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப் சப்போர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து பெக்சிம்கோ தாக்காவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். சௌத்ரி, நைம் ஷேக், முஷ்ஃபிகுர் ரஹீம், சபீர் ரஹ்மான், முக்தார் அலி, ராபி, மெஹதி ஹசன் ராணா, ரூபல் ஹுசைன், நைம் ஹசன், அபு ஹைதர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெக்சிம்கோ தாக்காவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து மினிஸ்டர் ராஜ்ஷாஹியோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். மஹ்மூத், நூருல் ஹசன், ராணி தாலுக்தார், நஸ்முல் ஹுசைன் ஷாண்டோ, மெஹதி ஹசன், அரஃபத் சனி, அஷ்ரஃபுல் இஸ்லாம், எபதட் ஹுசைன், சைஃபுதீன், ரீசா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ராஜ்ஷாஹியோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்த இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 168, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 161. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ரஹீம், மெஹதி ஹசன், சைஃபுதீன், சபீர் ரஹ்மான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் முஷ்ஃபிகுர் ரஹீம் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டிஃபால்ட்டான ஆப்ஷன் தான் சொல்லுவோம். பட் இங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விக்கெட் கீப்பர் நூருல் ஹசன் இருக்கார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித் த பேட் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் வந்து லூஸ் பண்ண மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விரும்ப மாட்டார். ஒரு மாதிரி ஒன் சைடட், அதாவது ஒரு ரஹானே கூட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நூருல் ஹசன். ஸோ கண்டிப்பாகவே அவர் வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு பதிலாக இன்னொரு பிளேயரை வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் அவரை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனாலுமே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். பட் இருந்தாலும் ரஹீமை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ நாங்கள் 2 விக்கெட் கீப்பரோட போகலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் போகலாம். அதுக்கு ரீசன் நான் வந்து ஒரே ஒரு ரீசன் தான் சொல்கிறேன். அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாருன்னாக்குள்ள ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் போதும். ஸோ அவர் ஃபார்மில் இருக்காரு இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம். மோஸ்ட்லி இந்த T20, T10 இப்படிலாம் வந்தாவே நீங்கள் வந்து டாப் ஆடுறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஏனந்தானு சுற்றி அவுட் ஆகக்கூடிய பிளேயரும் கிடையாது. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மூவ் பண்ணுவார். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து அவரோட போகலாம். பட் என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரஹீம் தான். அதுக்கு ரீசன் வந்து அவருக்கு பதிலாக நான் வேற ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். அதை நான் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சபீர் ரஹ்மான், மஹ்மூத், நஸ்முல் ஹுசைன் ஷாண்டோ. அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா முக்தார் அலி, சைஃபுதீன், மெஹதி ஹசன், ரீசா. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ரூபல் ஹுசைன்,
நயீம் ஹசான், எபடட் ஹுசைன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரஹீமை கேப்டனாகவும் மெஹதி ஹசனை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஹீமை கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ ரஹீமை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு கேப்டனாக கொடுத்துருக்கேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன், அதுவும் இல்லாமல் 3 ஃபார்மேட்டையுமே பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பங்களாதேஷில் ஒரு சில பிளேயரில் இவர் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு டீம் ஃபார்மேஷன் இந்த 22 பிளேயரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தி பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஷார்ட் லீக், ஒரு ஹெட் டு ஹெட், ஒரு 3-on-1. ஸோ இந்த மாதிரியான ஒரு லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ரஹீமை மட்டும்தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதாவது பெஸ்ட்டுன்றதுனால மேபி நீங்கள் அதர் கேப்டன் சாய்ஸ் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு தி பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரஹீம் தான் சொல்லுவேன். மேபி அதர் கேப்டன் சாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சைஃபுதீன், மெஹதி ஹசன். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதர் கேப்டன் சாய்ஸில் வைப்பேன். ஸோ இங்கே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைஃபுதீனை கூட கேப்டனாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா சைஃபுதீனை பொறுத்த வரைக்குமே ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். பட் இருந்தாலும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் தான் பண்ணுவார். வந்ததுமே ஏனாந்தாலும் சுத்த தான் பார்ப்பார். பட் இருந்தாலும் அங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவர் குயிக்காக வந்து 20 to 30 ரன்ஸ் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும், அந்த எபிலிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வந்து பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றது கண்டிப்பாக ஒரு டெய்லெண்டராக தான் வருவார். அட் த சேம் டைம் வித் த பால் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்தும் கொடுப்பாரு. பட் இருந்தாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரஹீமோட போயிருக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்பி மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறேன். பட் ஆனால் சைஃபுதீனை கேப்டனாக போட்டாலும் எந்த விதமான ஒரு தப்பு மேலே அது சைஃபுதீனை கேப்டனாகவும் ரஹீமை வந்து வைஸ் கேப்டனாக வச்சு கூட இந்த டீமை நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இங்கே என்னோட வைஸ் கேப்டன் சாய்ஸ் நான் மெஹதி ஹசன் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ மெஹதி ஹசனுமே ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். நீங்கள் இந்த பிபிஎல்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு சம பர்ஃபார்மன்ஸ், அட் த சேம் டைம் ஓப்பனும் பண்ணுவார், 1 down ஆடுவார், எந்த இடத்துல வேணாலும் இறக்கி விட்டாலும் வித் த பேட் ஒரு ரொம்ப ரொம்ப டீசென்டான பிளேயர். அவரால் ஹார்ட் ஹிட் பண்ணி ஆட முடியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ஸோ இந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் என்ன கேட்டிங்கன்னா. அட் த சேம் டைம் வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ன்றதுனால இன்னுமே கூட எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நினச்சி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிபிஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கடைசி 2 வருஷமாக கொடுத்துருக்காரு. வித் த பாலாக இருக்கட்டும், வித் த பேட்டாக இருக்கட்டும். ஸோ வித் த பாலும் ஒரு விக்கெட் டேக்கர் தான் வந்து மெஹதி ஹசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஷோராக வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல்லாம் 4 ஓவருமே வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். ஸோ இது ஃபஸ்ட் மேட்ச்ன்றதுனால கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். பட் நான் அவரை நிறையா பார்த்துருக்கேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அதாவது அப்போ ஏன் ப்ரோ சைஃபுதீனே போட்டுருக்கலாமே, நீங்கள் ஏன் எதுக்கு அந்த அளவுக்கு டவுட் பட்டு நீங்கள் வந்து மெஹதி ஹசனுக்கு போடணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மெஹதி ஹசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பேட்டிங் ஆர்டரில் சைஃபுதீனை விட மேலே வருவார். அட் த சேம் டைம் சைஃபுதீனை கம்பேர் பண்ணக்குள்ள மெஹதி ஹசன் செம்மையான ஒரு பேட்ஸ்மேன் என்ன கேட்டிங்கன்னா. என்னதான் அவர் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் இருந்தாலுமே வித் த பேட் கண்டிப்பாக செம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். நீங்கள் மேபி வேணும்னா நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேபி மெஹதி ஹசனை விட நீங்கள் வந்து சைஃபுதீன் போகிறது இன்னுமே கூட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து என்னோட ஒரு பர்சனல் சாய்ஸ். அதுக்கு உண்டான ரீசனும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு வேலிடாக இருந்தால் நீங்கள் வந்து மெஹதி ஹசன் கூட வைஸ் கேப்டன் சாய்ஸ் போங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரஹீமை கேப்டனாகவும் சைஃபுதீனை வைஸ் கேப்டனாக வச்சு போகலாம். அப்படி இல்லைனா சைஃபுதீனை கேப்டனாகவும் ரஹீமை வைஸ் கேப்டனாக வச்சு கூட இந்த டீமை நீங்கள் ஷார்ட் லீக், அதாவது நீங்கள் வந்து ஒரு டீம் தான் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியும் ஐடியாவும் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இங்கே நான் ஏன் நூருல் ஹசனை எடுக்கல, அவருக்கு பதிலாக யார் ப்ரோ பிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நான் வந்து அவருக்கு பதிலாக ரீசா, ஸோ இவரை தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலர் தான். பட் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு பவுலர். கண்டிப்பாக வித் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை டர்ன் அரவுண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸோ நிறைய பிபியில் பார்த்துருக்கேன், நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அட் த சேம் டைம் வித் த பேட் பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் பண்ணலானாலும் கண்டிப்பாக ஒரு 10 to 15 ரன்ஸ் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசா. பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதான் ஸ்பின்னர்ஸ்க்கு உண்டான ஒரு ட்ராக் அப்பெல்லாம் இருந்தாலுமே கண்டிப்பாக அவருக்கு வந்து எபிலிட்டி இருக்குது, விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி. ஸோ அந்த ஒரு வகையில் நான் வந்து நூருல் ஹசனை விட நான் வந்து ரீசாவை பிக் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டராக தான் லிஸ்ட்டில் இருக்கார். பட் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து மோர் ஓவர் ஒரு பவுலராக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசாவை பார்க்குறேன். ஸோ மேபி அவர் 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக பிக் பண்ணுவார் அப்படின்றதுனால தான் நான் வந்து ரீசா எடுத்துருக்கேன். மேபி அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 10 to 15 ரன்ஸ் அவர் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுக்குறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 1. நான் இன்னொரு வாட்டி மறுபடியும் சொல்லிக்கிறேன், ரீசாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நூருல் ஹசனை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணி ஷார்ட் லீக்கு போகலாம். இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட ஆப்ஷன் தான் ரீசா. ஏன்னா அவரை நான் நிறையா பார்த்துருக்கேன், அவர் விளையாடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே நான் வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன்றதுனால. ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியன் தான் இங்கே ரீசாவை தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்கள் நூருல் ஹசன் கூட போகலாம். அடுத்து டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் முஷ்ஃபிகர் ரஹீம். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா நயீம் ஷேக், சபீர் ரஹ்மான், முகமது தாலுக்தார். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா முகமது சைஃபுதீன், மெஹதி ஹசன், ரீசா. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ரூபல் ஹுசைன், நயீம் ஹசன், மெஹதி ஹசன், ராணா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நயீம் ஷேக்கை கேப்டனாகவும் தாலுக்தாரை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த டீம் 2 பொறுத்த வரைக்கும் நான் வந்து பியூராக கிராண்ட் லீக் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஷார்ட் லீக் கூட இந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ண மாட்டேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கிராண்ட் லீக் விளாட்றது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மேபி இந்த டீமையும் நீங்கள் ஷார்ட் லீக் எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் இந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லை, எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டான 2 டீம் எனக்கு ஷார்ட் லீக் வேணுன்ற பட்சத்தில் டீமை பொறுத்த வரைக்கும் இது இப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணலாம். இந்த டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டனா சைஃபுதீனையும் வைஸ் கேப்டனா ரஹீமை கூட வச்சு கூட இந்த டீமை நீங்கள் வந்து 2 டீமாக நீங்கள் வந்து ஷார்ட் லீக்கு கொண்டு போகலாம். பெரிய
அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்காமல், அதாவது ஜஸ்ட் வந்து பேட்ஸ்மேனில் 2 பேரை நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அதாவது நயீம் ஷேக், தாலுக்தார். ஸோ இவங்க 2 பேருமே உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் அந்த ஒரு சேஞ்சோட கூட நீங்கள் போகலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தான். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்கள பற்றி. ஸோ உங்களுக்கு வந்து சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்தமாரி போங்க. பட் இல்லை ப்ரோ எனக்கு வந்து ரிஸ்கியாகவே கொடுங்க, நான் வந்து கிராண்ட் லீக் ஒரு டீமாக நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நயீம் ஷேக்கை கேப்டனாகவும் தாலுக்தாரை வைஸ் கேப்டனாகவும் கொண்டு போகலாம். ஸோ இங்கே நான் வந்து நயீம் ஷேக்கை கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நயீம் ஷேக் கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்டிங் ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரீசெண்ட் டைம்ஸோட ஃபார்மும் பெட்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா நயீம் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு கடைசியாக விளாண்ட மேட்சஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோரிங் ரேட் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹிட் பண்ணி ஆட முடியும், அட் த சேம் டைம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே பெரிய அளவில் ஹிட் பண்ண மாட்டார். பட் இருந்தாலும் அவருக்கு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ப்ளே பண்ணுவார். ஸோ ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ பட் இருந்தாலும் அவர் மேலே எனக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்பிக்கை இருக்குது. மேபி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட ஐசைட் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்காது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் ரஹீம், சைஃபுதீன், மெஹதி ஹசன், ஸோ இவங்க மேலே தான் போவாங்களே தவிர நயீம் ஷேக்கை நிறைய பேர் பிக்கே வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டாங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் நாடுக்குள்ளே ஒரு 32% தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்திருந்தாங்க எனக்குள்ளே. ஸோ எனக்கு ஒரு பெட்டரான ஒரு கேப்டன் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக தோணுச்சு. ஸோ அதனால தான் நயீம் ஷேக்கை நான் வந்து எடுத்து கேப்டனாக கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா தாலுக்தார். ஸோ அவரை கொடுத்துருக்கேன். ஸோ தாலுக்தாரை நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேப்டனாக கொடுக்கலாம் தான் நினச்சேன். பட் இருந்தால் தாலுக்தாரை பொறுத்த வரைக்குமே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிட் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ வந்து அவர் இந்த மாதிரி பார்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்க மாட்டார். ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ண தான் பார்ப்பார் பாலை பொறுத்த வரைக்குமே. ஸோ அதனால் மேபி கேப்டன் சாய்ஸாக போட்டு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா ஓகே. ஸோ மேபி ஏதாவது சொதப்பிட்டா கேப்டன் சாய்ஸ் ஓரளவுக்கு கிராண்ட் லீக் தான் எடுத்துக்கிட்டு போனாலுமே எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் வைஸ் கேப்டனாக போட்டு அவரை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு இருந்தது. சேம் நயீம் ஷேக்கு நான் என்னென்ன ஒரு இதெல்லாம் சொன்னனோ அதே தான். பட் இருந்தாலும் நயீம் ஷேக்கு இவருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இவர் வந்து எடுத்த உடனே பாலை ஹிட் பண்ணி தான் ஆடுவார் தாலுக்தாரை பொறுத்த வரைக்கும். பட் மாட்டிச்சுன்னா அன்னியோட டே இவரது தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஹிட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நான் ஏன் கேப்டன் சாய்ஸ் இவர் கொடுக்கலன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆர் மிஸ்டேக் பேட்ஸ்மேன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டெடி மைண்டடாக இருக்கணும். மேபி நீங்கள் தாலுக்தாரை கூட போட்டு போகலாம்ண்ணா. இல்லை ப்ரோ நான் இன்னுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடி தான் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக தாலுக்தாரை போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் எதுக்கு இன்னுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவரை கொடுத்துருக்கேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இல்லை. ஸோ இந்த டீமை நீங்கள் தாராளமாக கிராண்ட் லீக்கு கொண்டு போகலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லீக் டீம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஷார்ட் லீக் கொண்டு போகிறதா இருந்தீங்கன்னா சைஃபுதீனை வந்து கேப்டனாகவும் ரஹீமை வைஸ் கேப்டனாகவும் வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாகவே இதை டீம் 2 ஷார்ட் லீக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 2. ஸோ உங்களுக்கு இந்த 2 டீமே ஓகேனா மட்டும் கொண்டு போங்க. அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனாக டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் ஆடம். நீங்கள் வேணும்னா டெலிகிராமில் போய்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து சர்ச் பண்ணாவே கிடச்சிடும். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சுந்தர் ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.